அனைவருக்கும் இனிய மகிழ்வான மாலை வணக்கம். JCA India Zone 16 JCA Ronipet Power City online training program Living Ethics on 8 May 2025 at Zoom platform is hereby called to order. JCA கோட்பாடு கடவுள் நம்பிக்கை மனித வாழ்விற்கு அர்த்தத்தையும் குறிக்கோளையும் வழங்குகிறது. மனித சகோதரத்துவம் நாடுகளின் எல்லைகளுக்கு அப்பாற்பட்டது. பொருளாதார நீதியை சுதந்திரமான முறையில் சொந்தமான மனிதர்களால் சிறந்த முறையில் அடைய முடியும். அரசு சட்டங்களால் அமைய வேண்டுமே அன்றி மனிதர்களால் அல்ல. பூமியின் பெரும் செல்வம் மனித ஆளுமையில் அடங்கியுள்ளது. மனித சேவையே மகத்தான சேவை என நாங்கள் நம்புகிறோம். வரவேற்புரை. JCA ராணிப்பேட் பவர் சிட்டி கிளை இயக்கம் தினந்தோறும் 8:15 வழங்கிக் கொண்டிருக்கும் முத்தாய்ப்பான நிகழ்வு லிவிங் எத்திக்ஸ். இந்த அரிய பயிற்சி வகுப்பினை இன்றைய தினம் எடுக்கவிருக்கும் மேக் யுவர் மார்க் என்ற தலைப்பில் நம்மிடையே வந்திருக்கும் JCA செனட்டர் டி பிரபு மண்டல பயிற்றுனர் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். மற்றும் இந்நிகழ்வில் இணைந்துள்ள JCA உறுப்பினர்களையும் முன்னாள் தலைவர்களையும் JCA அல்லாத உறுப்பினர்களையும் இன்முகத்துடன் வருக வருக என வரவேற்கிறோம். நெக்ஸ்ட் பார்ட் ஆஃப் அஜெண்டா. இந்த நிகழ்வு முறைப்படி இன்றைய பயிற்றுனர் அவரிடம் ஒப்படைக்கப்படுகிறது. சார், த ஃப்ளோர் இஸ் யுவர் சார். உங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு நீங்க ஃப்ளோரை ஸ்டார்ட் பண்ணலாம். தேங்க்யூ சார். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். மை நேம் இஸ் JCA செனட்டர் டி பிரபு, ஜோன் ட்ரைனர். JCAல 2012 ட்ராவல் பண்ணிட்டு இருக்கேன். 2017 LO பிரசிடென்ட், 2018 ஜோன் வைஸ் பிரசிடென்ட், அடுத்து வந்து 2019 ஜோன் டைரக்டர் மேனேஜ்மெண்ட்டை சர்வ் பண்ண JCA ஜோன் 16க்கு. அடுத்து JCA அலுமினி கிளப் ஆரம்பிச்சதுக்கப்புறம் மெம்பர், அப்புறம் ஜோன் டைரக்டர் கல்ச்சுரல் எக்ஸ்சேஞ்ச் அண்ட் ட்ராவல். தென் வந்து லாஸ்ட் இயர் 2024 ஜோன் வைஸ் சேர்மன் மேனேஜ்மெண்ட் PR அண்ட் டிஜிட்டல். இந்த வருஷம் JCA அலுமினி கிளப்போட ஜோன் செக்ரட்டரியா இருக்கிறேன். மேரேஜ் ஆயிடுச்சு. அவங்களும் பாஸ்ட் பிரசிடென்ட் அண்ட் ட்ரைனர். 3 பசங்க, பிரியங்கா, விக்ரம் கிருஷ்ணா அண்ட் செந்தமிழரசி. ட்ரைனிங் வந்து நிறைய ராணிப்பேட்டையிலையும் எடுத்திருக்கேன். நிறைய ஸ்கூல், காலேஜஸ், ப்ரைவேட் கம்பெனிஸ், கார்பரேட்ஸ் எல்லாத்துக்கும் எடுத்திருக்கேன் சார். எஸ் சார், திஸ் இஸ் மை இன்ட்ரடக்ஷன்ஸ். சார், கேன் ஐ ஷேர் த ஸ்க்ரீன் சார்? சார், நெக்ஸ்ட் பார்ட் ஆஃப் அஜெண்டா என்ன சார்? சார், நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம் சார். ஓகே. எஸ் சார், தேங்க்யூ. அனைவருக்கும் மீண்டும் இனிய மாலை வணக்கம். நம்ம வந்து இந்த இனிமையான மாலை பொழுதுல சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு வந்து நம்மளோட டாபிக் வந்து மேக் யுவர் மார்க். சார், மேக் யுவர் மார்க் அப்படின்னா என்னன்னு யாராவது சொல்ல முடியுமா சார்? மேக் யுவர் மார்க்னு ஒரு அழகான தலைப்பு வந்து செந்தில் முருகன் சார் எனக்கு கொடுத்தாரு. மேக் யுவர் மார்க்னா என்னங்க சார்? உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல மேக் யுவர் மார்க்னா என்ன சார்? யாராவது? உங்களுடைய முத்திரையை வந்து பதிக்க வைக்கணும் சார். நம்மளுடைய முத்திரையை வந்து பதிக்க வைக்கணும், மேக் யுவர் மார்க் அப்படின்னு நினைக்கிறேன் சார். நம்மளோட முத்திரையை பதிக்கணும். நம்மளுடைய முத்திரையை பதிக்கிறதுக்கு தேவையானது என்னென்ன அப்படின்றத நம்ம இந்த ட்ரைனிங் செஷன்ல நம்ம பார்க்க போறோம் சார். நம்மளுடைய தடத்தை பதிப்பதற்கு நாம் என்னென்னலாம் செய்ய வேண்டும், நாம எப்படி இருக்கணும், நம்மளோட பர்சனல் பிலீஃப் எப்படி இருக்கணும், நம்மளோட ஆட்டிடியூட் ஆக்டிவிட்டிஸ் எப்படி இருக்கணும் அப்படின்றத நம்ம இதில் பார்க்கலாம். மேக் யுவர் மார்க்னு ஒரு அருமையான தலைப்பு கொடுக்கும்போது இதுக்கு எப்படி வந்து ஒரு ப்ரெசன்டேஷன் ரெடி பண்றது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன் சார். மேக் யுவர் மார்க்னு அப்படியே போகும்போது இந்த செல்ஃப் அனாலிசிஸ், மோட்டிவேஷனு, ஆட்டிடியூடு, பிலீஃபு, அந்த மாதிரி எல்லாம் திங்க் பண்ணி பார்க்கும்போது மேக் யுவர் மார்க்கே ஒரு அக்ரோனியமா போட்டா எப்படி இருக்கும் அப்படின்னு நான் திங்க் பண்ணி அந்த மேக் யுவர் மார்க் அப்படின்ற ஒவ்வொரு லெட்டர்ஸ்க்கும் ஒவ்வொரு மீனிங் ஃபுல்லா அந்த மேக் யுவர் மார்க்கை தடம் பதிக்கணும் அப்படின்றதுக்காக அழகா போட்டிருக்காங்க. இன்ஸ்பைரிங் யூ டு க்ரோ, லீட் அண்ட் ஷைன் சார். நம்ம ஏன் தடம் பதிக்கணும் அப்படின்னா, இன்ஸ்பைரிங் நம்மள க்ரோ ஆகிறதுக்கு நம்ம ஒரு இன்ஸ்பிரேஷன் தேவைப்படுது இல்லையா? அதுக்கு மேக் யுவர் மார்க் நம்ம தடத்தை பதிக்கணும். லீட் பண்றதுக்கு, அப்புறம் நாம ஷைன் ஆகிறதுக்காக
மேக் யுவர் மார்க். நம்ம தடத்தை படிக்கணும். தடம் பார்த்து நடப்பவன் மனிதன், தடம் பதித்து நடப்பவன் மனிதன் அப்படின்னு சொல்லுவாங்க. பாதையை தேடாதே, உருவாக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏற்கனவே ஒரு பாதை அங்க இருக்கா அப்படின்னா அது ஏற்கனவே வேற ஒருத்தர் போன பாதை. உனக்காத பாதையை நீயே உருவாக்கு அப்படின்னு வந்து ரொம்ப அழகா வந்து நம்ம தமிழ்ல சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா மூவ் ஃபார்வர்டுங்க சார். கீப் கோயிங் ஈவன் இஃப் யூ ஆர் ஃபேஸ் ப்ராப்ளம். நம்ம லைஃப்ல எவ்வளோ பிரச்சனைகள் நமக்கு வரத்தாச செய்யும். நாம அந்த பிரச்சனைகளை கண்டு பயந்து நடுங்கி பின்வாங்கிடாம நாம ஓடிக்கிட்டே இருக்கணும். நம்ம என்ன பண்ணணும், மூவ் ஃபார்வர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ வந்து நம்ம என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ வந்து வேகமா ஓட முடியலையா நடந்து போ, நடந்து போக முடியலையா தவழ்ந்து போ, தவழ்ந்து போக முடியலையா ஊர்னாவது போ. ஆனா எப்படியாவது நீ ஃபார்வர்ட் பண்ணிக்கிட்டே இரு, மூவ் பண்ணிக்கிட்டே இரு, அந்த முயற்சியை கைவிடாம நீ போயிட்டே இரு அப்படின்னு சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு நம்ம வந்து ஒரு எக்ஸாம்ல நம்ம வந்து ஃபெயில் ஆயிட்டோம் அப்படின்னா நல்லா படிச்சு அடுத்த எக்ஸாம்ல நம்ம நல்ல மார்க்ஸ் எடுக்கலாம். இப்போ வந்து மூவ் ஃபார்வர்டுன்றது என்ன அப்படின்னா, இப்போ நம்ம வந்து ஒரு 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 மேட்ச் நம்ம இருக்கோம், அந்த மேட்ச் நம்ம லாஸ் பண்ணிட்டோம். அடுத்த மேட்ச் என்ன பண்ணணும், நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி நெக்ஸ்ட் நம்ம வந்து நல்லா ட்ரை பண்ணி அந்த டோர்னமெண்ட்லயோ அந்த மேட்சஸ்லயோ நம்ம ஜெயிக்கிறதுக்கு நம்ம முயற்சி எடுத்துக்கிட்டே இருக்கணும். அந்த முயற்சி மட்டும் நம்ம கைவிடக்கூடாது. ஒரு தடவை நம்ம ஃபெயில் ஆயிட்டோம், நம்மளால இனிமே வந்து அதை வந்து நம்மளால ஜெயிக்க முடியாது, அவங்களால தான் ஜெயிக்க முடியும் அப்படின்ற எண்ணத்தை நம்ம கைவிட்டுட்டு நம்ம தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருந்தா முயற்சி பயிற்சி கண்டிப்பா ஒரு நாள் வெற்றி நமக்கு நிச்சயமா கிடைக்கும். அதனால மேக் யுவர் மார்க்ஸ்ல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் மூவ் ஃபார்வர்ட். கீப் கோயிங் ஈவன் இஃப் யூ ஃபேஸ் எ ப்ராப்ளம். நமக்கு பிரச்சனைகள் கண்டிப்பாக இருக்கத்தான் செய்யும். நம்ம முதல் அடியை எடுத்து வச்சாலும் பிரச்சனை இருக்கதான் செய்யும். அதனால ஒவ்வொரு அடியா நம்ம எடுத்து வச்சு நம்ம என்ன பண்ணிட்டோம், நம்ம லைஃப்ல நம்ம மூவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அடுத்த செகண்ட் சார், ஹெய்ம் ஹை. உங்களுக்கு பெரிய ட்ரீம் இருந்ததுன்னா அதுக்காக நீங்க ஒர்க் பண்ணீங்கன்னா நிச்சயமா நீங்க ஒரு நாள் அதை அடைஞ்சே தீருவீங்க. கண்டிப்பா எய்ம் ஹை, பிக் ட்ரீம் பிக் அப்படின்னு சொல்லுவாங்க. திங்க் ஸ்மால், ட்ரீம் பிக் அப்படி சொல்லுவாங்க. பெரிய ஒரு ட்ரீம் நமக்கு இருந்ததுன்னா அந்த ட்ரீமை நோக்கி நம்ம போறதுக்கு நம்ம எல்லா வேலையும் நம்ம செய்வோம் சார். உதாரணத்துக்கு நம்ம ஒரு சயின்டிஸ்ட் ஆகணும் அப்படின்னு நம்ம வந்து முடிவு பண்ணிட்டோம், நம்மளோட ட்ரீம் அதுவா இருக்கு, நம்மளோட எய்ம் அந்த ஹையா இருக்கு அப்படின்னா அதை பத்தின லேர்னிங்ஸ், அதை பத்தின எக்ஸ்ப்ளோர் பண்றது எல்லாத்தையும் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம் சார். பிகம் சயின்டிஸ்ட் ஆகணும் அப்படின்னா நம்ம உடனே என்ன பண்ணணும், நம்ம அதை பத்தி சயின்டிஸ்ட் ஆகிறதுக்கு என்னென்னலாம் படிக்கலாம், சயின்டிஸ்ட் ஆகிறதுக்கு என்னென்ன எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், யாரை வந்து நம்ம வந்து அப்ரோச் பண்ணணும், எப்படி ஆகலான்றத நம்ம வந்து சர்ச் பண்ண ஆரம்பிச்சோம்னாவே நம்ம ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட ஒரு நாள் நம்ம நிச்சயமா ஏதாவது ஒரு இன்வென்ஷன் நம்ம கண்டிப்பா பண்ணுவோம். நீங்க உதாரணத்துக்கு ஒரு சிங்கர் ஆகணும் அப்படின்னு நீங்க டிசைட் பண்ணிட்டீங்கன்னா உடனே ஒரு சிங்கிங் கிளாஸ்ல நம்ம ஜாயின் பண்ணிட வேண்டியதுதான். டெய்லி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணோம்னா நிச்சயமா நாமளும் ஒரு நாள் சிங்கர் ஆகும். நம்ம வந்து விஜய் ஆண்டனி மியூசிக் டைரக்டர் வந்து சொன்னார், சார் நீங்க எப்படி சார் நீங்க வந்து மியூசிக் போடுறீங்க, உங்களுக்கு மியூசிக்கே தெரியாது அப்படின்னு சொல்றீங்க நீங்க, உங்களுக்கு பாட்டு எழுத தெரியாது ஆனா நல்ல பாட்டு எழுதுறீங்க, பாட்டு பாடுறீங்க அப்படின்னு. உடனே அவர் என்ன சொன்னார், நீங்க ஒரு இன்டர்வியூ எடுக்கிறது தானே, நீங்க என்ன பண்ணுங்க, இப்ப ஏதாவது ஒரு பாட்டு பாடுங்க, பாட்டு எழுதுங்க அப்படின்றாரு. அவர் வந்து ஒரு 2 லைன் எழுதுறாரு. உங்களால முடியுது இல்ல, அந்த முயற்சி ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நீங்க எடுத்து வைக்கிறீங்கல்ல, உங்களால முடியும்னு நீங்க எடுத்து வைக்கிறீங்க. 2 லைன் எழுத முடிஞ்சவங்களால முழு பாட்டையும் எழுத முடியும். ஒரு ஏதாவது ஒரு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டை நீங்க கத்துக்க ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா நிச்சயமா உங்களால எல்லா விஷயங்களும் கத்துக்க முடியும். நம்மளோட ட்ரீம் பெருசா இருந்ததுன்னா அந்த ட்ரீமை நோக்கி நம்மளோட அந்த அந்த லேர்னிங்ஸை நம்ம கொண்டு போனோம்னா நம்ம நிச்சயமா நம்மளோட மேக் யுவர் மார்க்கை அங்க நிச்சயமா தரம் பதிக்கலாம் சார். அடுத்து கீப் ட்ரையிங் சார். கீப் ட்ரையிங். ஒய் கீப் ட்ரையிங்? முயற்சியுடையார் இகழ்ச்சி அடையார் அப்படின்னு சொல்லுவாங்க. முயற்சி மெய் வருத்த கூலி தரும், முயற்சியின்மை இன்மை புத்திவிடும்னு நம்ம அழகா திருக்குறள்ல நம்ம சொல்லுவாங்க. டோன்ட் குவிட் இஃப் யூ டோன்ட் சக்சீட் ஃபர்ஸ்ட். முதல் தடவையே வெற்றி கிடைக்கும் அப்படின்றது எந்த விதமான உறுதிப்பாடு யாரும் கிடையாது. எல்லா வெற்றி பெற்ற மனிதர்களும் முதல் தடவையே ஜெயிச்சவங்களா அப்படின்னு கேட்டா நிச்சயமா கிடையாது. முதல் தடவை தோப்பாங்க, ஒரு தடவை தோப்பாங்க, 2 தடவை தோப்பாங்க, ஏன் 1000 கண்டுபிடிச்சவங்க கூட முதல் தடவை இல்லை 100 தடவை 1000 தடவை அவங்க தோத்துருக்காங்க. தோக்கும் போது எதெல்லாம் அதுல வந்து அவங்களுக்கு வந்து டிஃபிகல்டிஸ் இருக்கு, எதனால அவங்க தோத்தாங்க, அந்த விஷயங்களை கண்டுபிடிச்சு அவங்க வந்து மிகப்பெரிய சாதனைகள்லாம் நம்ம படைச்சிருக்காங்க. ஒரு ஸ்பீச் கான்டெஸ்ட்டுக்கு போறாங்க, இந்த வருஷம் அவங்களால சரியா ப்ரிப்பேர் பண்ண முடியல, சரியா அவங்களால பேச முடியல. நெக்ஸ்ட் இயர் வந்து அவங்க அதை லேர்ன் பண்ணிக்கிட்டு மறுபடியும் ட்ரை பண்ணி நெக்ஸ்ட் இயர்ல நல்லா ப்ரிப்பரேஷன் பண்ணி நல்லா சக்சஸ் பண்ண முடியும். உதாரணத்துக்கு இதுல ராணிப்பேட்டையில ஒரு இபிஎஸ் நடந்தது, அதுல வந்து எங்க டாக்டர் கலந்துக்கிட்டாங்க. அப்ப அவங்களால அந்த அந்த ஸ்பீச் கான்டெஸ்ட்ல சரியா பார்ட்டிசிபேட்டே பண்ண முடியல, மைக்கை வந்து ஹேண்டில் பண்ண முடியல, அந்த வாய்ஸ் அவங்களுக்கு வரல, வழக்கமா வர்ற எல்லா அந்த ஸ்டேஜ் ஃபியர் அவங்களுக்கு இருந்தது. ஆனா இந்த வருஷம் வந்து வெள்ளூர் டைனமிக் வந்து இபிஎஸ் கண்டக்ட் பண்ணாங்க வெள்ளூர்ல.
அவங்க அதுல நல்லா பர்ஃபார்ம் பண்ணதா வந்து அந்த ட்ரெயினரு அந்த ஹோஸ்ட் டீம் எல்லாம் சொன்னாங்க. அப்போ நம்மளால ஒரு ஸ்பீச் கான்டெஸ்ட்ல கலந்துக்க முடியல. ஃபர்ஸ்ட் தடவை ஒரு தோல்வி வந்துருச்சு. அந்த தோல்வியை கண்டு நம்ம தோண்டு நிக்காம நிச்சயமா அதுக்குண்டான பிராக்டிஸை நம்ம பண்ணிட்டு மறுபடியும் முயற்சி பண்ணி இந்த வருஷம் அவங்க சிறப்பா நல்லா ப்ரிப்பேர் பண்ணி நல்லா வந்து ப்ரெசன்டேஷன் கொடுத்தாங்க அப்படின்னு வந்து ட்ரைனர் ஹோஸ்ட் எல்லாம் சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அந்த மாதிரி தான் நம்ம முயற்சியை கைவிடாம கீப் ட்ரையிங் கீப் ஆன் ட்ரையிங் அப்படின்னு நம்ம போயிட்டே இருக்கணும். ஒரு ஒரு பசில நம்மளால சால்வ் பண்ண முடியலையா, ஒரு 3x3 பசில் இருக்கு, அதனால நம்ம சால்வ் பண்ண முடியலையா அப்படின்ட்டு இது முடியல, நிறைய வந்து கன்ஃபியூஸா இருக்கு, ரிப்பீட்டடா வருது அப்படி இல்லை. இது வந்து என்னோட ஃபேமிலியில ஒரு உதாரணம் சொல்லணும். இதே மாதிரி ஒரு பசில் 3x3 பசில் வந்து விக்ரம் கிருஷ்ணாக்கு நான் வாங்கி கொடுத்தேன். அவன் வந்து அந்த ஒரு பசில நாங்க ஒரு வீடியோ பார்த்து அதுல நிறைய டியூட்டோரியல் வீடியோஸ் இருந்தது. அந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்து ஒரு ஹாஃப் டே ஆச்சு ஒரு வந்து அந்த 3x3 பசில சால்வ் பண்றதுக்கு. தொடர்ந்து அவங்க வந்து பண்ணிக்கிட்டே இருந்தா இன்னைக்கு வந்து 45 செகண்ட்ஸ்ல அவங்க வந்து அந்த 3x3 பசில வந்து சால்வ் பண்றாங்க. அப்போ நம்ம வந்து முயற்சியை கைவிடவே கூடாது. நம்ம எங்கேயாவது ஒரு தடத்தை பதிக்கணும். இன்னைக்கு வந்து அவன் வந்து ஒரு 7-8 பசில வந்து 3x3ல இருந்து 7x7 வரைக்கும் அவனால சால்வ் பண்ண முடியுது. அப்போ நம்மளோட முயற்சியை கைவிடாம, ஐயோ ஒரு தடவை நம்ம செஞ்சு பார்த்தோம், அது சரியா வரல, கலர்ஸ் மேட்ச் ஆகல, ஈவனா வரல, அதனால நம்ம தூக்கி போட்டலாம் அப்படின்னு போகாம முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா, தொடர்ந்து அதை செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா அந்த கன்சிஸ்டன்சி நமக்கு அதுல இருந்துச்சுன்னா நிச்சயமா நம்மளால ஒரு தடத்தை நிச்சயமா பதிக்க முடியும் சார். அடுத்து என்கரேஜ் அதர்ஸ், சப்போர்ட் அதர்ஸ் வித் கைண்ட் வேர்ட்ஸ் அண்ட் ஆக்ஷன்ஸ். நம்ம நிறைய பேர் வந்து என்கரேஜ் பண்றதே இல்லைங்க சார். நம்ம வீட்டில் இருக்கிற பசங்களா இருக்கட்டும், இல்லை நம்ம வந்து கொலீக் ஒர்க் பண்றவங்களா இருக்கட்டும், நம்மளோட ஃபெலோ ஜேசிஸா இருக்கும், நம்ம என்கரேஜ் பண்றோமா அப்படின்னா கொஞ்சம் வந்து சந்தேகத்துக்குரியது. அவங்களுக்கு தேவையான சப்போர்ட் வந்து என்கரேஜ்மெண்ட் நம்ம அவங்களுக்கு கொடுத்தோம்னா நிச்சயமா அவங்க வந்து நல்ல ஒரு இடத்த அடைவாங்க. நம்மளும் என்ன எதிர்பார்க்கிறோம்னா அடுத்தவங்க கிட்ட இருந்து நமக்கு அந்த என்கரேஜ்மெண்ட் அந்த அப்ரிசியேஷன் தான் நம்ம எதிர்பார்க்கிறோம். இப்போ வந்து சரியா ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணல அப்படின்னா இருந்தாலும் பரவாயில்ல, அவங்க நீ நல்லா பண்ணுவ அப்படின்னு அவங்களை பாராட்டி அவங்களை சப்போர்ட் பண்ணணும். அது ஒரு வந்து நல்ல வார்த்தை சொல்லணும். நீ எல்லாம் என்ன பண்ண போற, நீ எல்லாம் வேஸ்ட், உன்னால முடியாது அப்படின்னு சொல்லாம அவங்கள என்கரேஜ் பண்ணா நிச்சயமா அவங்க அந்த அந்த பதட்டத்துல இருந்து வெளியே வந்து நிச்சயமா ஒரு நாள் அவங்களும் தடம் பதிப்பாங்க. நிச்சயமா தடம் பதிப்பாங்க. யாராவது ஒரு ஃப்ரெண்ட் இருக்காரு, அவர் எங்கேயாவது ஒரு கான்டெஸ்ட்டுக்கு போறாரு, இல்ல ஏதோ ஒரு ப்ரோக்ராமுக்கு போறாரு, அவரை வந்து ஸ்டேஜ்ல ஏறி கூட பேச வைக்கிறாங்க. அந்த மாதிரி சூழ்நிலை திடீர்னு நமக்கு ஏற்படும். அந்த மாதிரி நேரத்துல அவர் சரியா பேசாம பதட்டத்துல அந்த அந்த ஸ்டேஜ் பேர்ல அவர் தடுமாறலாம். இருந்தாலும் பரவாயில்ல, நீ நல்லா பேசின, அடுத்த முறை இன்னும் நல்லா பேசுவ அப்படின்னு நம்ம அவரை என்கரேஜ் பண்ணோம்னா நிச்சயமா அவர் வந்து நிச்சயமா ஒரு தடம் பதிப்பாரு. உங்களுக்கு உதாரணம் இதுக்கு நானே சொல்ல வரேன். என்னோட ஸ்பீச் கிராஃப்ட்ல வந்து நான் வந்து ஆம்பூர்ல அட்டன் பண்ணேன். ஆம்பூர்ல அட்டன் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் 2-3 டாபிக்ல என்னால பேசவே முடியல. ட்ரைனர்ஸ் எல்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு டாபிக் கொடுக்கும்போது தொலைக்காட்சி பெட்டி அப்படின்னு ஒரு டாபிக் கொடுத்தாங்க. தொலைக்காட்சி பெட்டி இந்த காலத்தில் தொல்லைக்காட்சி பெட்டியாக மாறி இருக்குதுன்னு ஆரம்பிச்சு முடிக்கும் போது ட்ரெயினர் எனக்கு ஒசூர் ரவிச்சந்திரன் சார் கூப்பிட்டு சொன்னாரு, நீ நல்லா பண்ற, நீ வந்து இதுக்கு முன்னாடி ஒரு டாபிக் ஒருத்தர் பேசினாரு, என்ன டாபிக் பேசினாரு அப்படின்னு கேட்டாரு. சார் சிகரம் அப்படின்ற தலைப்புல பேசினாரு அப்படின்னு சொன்னேன். அப்ப உனக்கும் அந்த சிகரம் ஒரு நாள் நிச்சயம் எட்டியே தீரும். அந்த என்கரேஜ்மெண்ட் தான், அந்த வார்த்தை தான் அன்னைக்கு நைட் ஃபுல்லா என்ன தூங்கவே விடல. நான் ஒரு ட்ரெயினர் ஆகணும் அப்படின்ற கனவு உருவானதே அந்த என்கரேஜ்மெண்ட் பண்ண அந்த ஒரே ஒரு வார்த்தைக்காக தான். அப்போ ஒரு வார்த்தை ஒரு மனுஷனை எந்த அளவுக்கு மாத்துது, எந்த அளவுக்கு மாத்த முடியும், அவன் லைஃப்ல எந்த அளவுக்கு டிரான்ஸ்ஃபர்மேஷனை கொண்டு வருது அப்படின்றத நம்ம உணர்ந்தோம்னா நிச்சயமா நம்மளாலையும் லைஃப்ல நம்மளும் தடம் பதிக்கலாம், அடுத்தவங்களும் தடம் பதிக்கிறதுக்கு நம்ம ஒரு வழியை ஏற்படுத்தி தரலாம். அடுத்து எஸ் டு நியூ திங்ஸ் சார். பி ஓப்பன் டு நியூ எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் லேர்னிங். நம்ம ஒரு விஷயம் செய்யறோம், புதுசா ஏதாவது கத்துக்கணும்னு நினைக்கிறோம். அந்த மாதிரி கத்துக்க நினைக்கும் போதுதான் நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது. நம்ம ஆல்ரெடி ஒரு போக்கஸ்டா அந்த குதிரைக்கு லாடம் கட்டின மாதிரி ஒரு வழியில போயிட்டு இருந்தோம்னா புது விஷயங்களை எதையும் நம்ம கத்துக்கவும் முடியாது. அதுல இருந்து கிடைக்கிற எக்ஸ்பீரியன்ஸை நம்மளால லேர்ன் பண்ணவும் முடியாது. உதாரணத்துக்கு ஒரு ஸ்கூல்ல பிளே பண்றாங்க, இல்லைன்னா நம்ம ZWSல ஒரு ரோல் பிளே கொடுக்குறான்னு வச்சுக்கோங்களேன், நம்ம அந்த மாதிரி பிளேவே பண்ணியிருக்க மாட்டோம். என்னோட ஜோன் ட்ரைனர் ஒர்க் ஷாப்ல நான் வந்து லேடி கெட்டப் போட்டேன். நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க, லேடி கெட்டப் போட்டுட்டு டான்ஸ் ஆடி அந்த ட்ரெயினர் அவரோட ஃபீட்பேக் செஷன்ல அந்த கிராஜுவேஷன் ப்ரொஃபஷனல் ட்ரெயினர் கொடுக்கும்போது அவர் சொன்னாரு, அந்த பிரபு வந்து லேடி கெட்டப் போட்டான், அந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கிறவங்க தான் ட்ரெயினர் ஆக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து நான் வந்து ப்ரொஃபஷனல் ஜோன் ட்ரெயினர் கொடுக்குறேன்னு சொல்லி கொடுத்தாரு. அப்போ ஏதாவது ஒரு புது விஷயம், நம்ம இதுக்கு முன்னாடி அந்த விஷயத்த செஞ்சே இருக்க மாட்டோம்.
ஆனாலும் நம்ம என்ன பண்ணோம், புதுசா ஏதாவது நம்ம கத்துக்கிட்டு அதுல வர்ற எக்ஸ்பீரியன்ஸை லேர்ன் பண்ணும்போது தான் நம்ம லைஃப்ல நிறைய அச்சீவ் பண்ண முடியும், நம்ம தடத்தை பதிக்க முடியும். உதாரணத்துக்கு நம்ம புதுசா ஏதாவது ஒரு லாங்குவேஜ் கத்துக்கலாம், புதுசா ஏதாவது ஒரு ஸ்போர்ட் கத்துக்கலாம். அது வந்து ஒரு ஒரு ஹாபிக்காகவோ இல்லைன்னா ஏதாவது ஒரு நியூ எக்ஸ்பெரிமெண்ட்டுக்காகவோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்கோ ஒரு லேர்னிங்க்கோ ஒரு நெட்வொர்க்கிங்கோ அதை நம்ம வந்து அதை பயன்படுத்திக்கலாம். அடுத்து ஓன் யுவர் ஆக்ஷன்ஸ், டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் யுவர் சாய்ஸஸ். உங்களோட வாழ்க்கையில நீங்க எடுக்கிற அத்தனை சாய்ஸ்களும் உங்களோட தான் சார். அதாவது நல்லதோர் வீணை செய்தேன்னு ஒரு டாபிக்ல வந்து நம்ம நரேன் சார் வந்து ஒரு விஷயம் அதுல சொல்லியிருப்பாரு. இன்னைக்கு நீ என்னவா இருக்கிறியோ அது நீ நேத்து என்ன செஞ்சியோ அதோட விளைவுதான் நீ இன்னைக்கு இருக்கிற. நாளைக்கு நீ என்னவா ஆக போற அப்படின்னு நீ முடிவு பண்ணி வச்சுக்கோ. இன்னைக்கு உண்டான அந்த முயற்சி, அந்த ஆக்ஷன் தான் நாளைக்கு நீ என்னவா ஆக போற அப்படின்றத நீ அந்த ஆக்ஷன் தான் முடிவு பண்ண போகுது. அப்போ உங்களோட லைஃபா இருக்கட்டும், உங்களோட பிசினஸா இருக்கட்டும், உங்களோட ஃபேமிலியா இருக்கட்டும், இல்ல உங்களோட கெரியரா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் உங்களோட ஆக்ஷனை பொறுத்து தான் உங்களோட ஃபியூச்சர் வந்து அந்த தடம் பதிக்கிறது இருக்க போகுது. ஏதாவது ஒரு விஷயம் வந்து நம்ம வந்து தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா, ஏதாவது ஒரு விஷயம் இப்போ உதாரணத்துக்கு இப்போ வந்து ஏதாவது ஒரு விஷயம் நம்ம வந்து மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா, அது ஆனஸ்டா சார் நான் இந்த மாதிரி நடந்துடுச்சு, தவறு நடந்துச்சுன்னு நம்ம ஆனஸ்டா நம்ம வந்து நம்ம அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம்னா, நெக்ஸ்ட் டைம் நான் அதை சரி பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னோம்னா, அது வந்து உங்களோட உங்களோட இண்டிவிஜுவல் அந்த அந்த ஸ்பெஷலைசேஷனை காட்டுது. நீங்க வேற யாரோ ஒருத்தர் ஹர்ட் பண்றீங்க, அதனால அவங்க வந்து மனசு வருத்தப்படுறாங்க அப்படின்னா, எந்த விதமான வேறுபாடும் இல்லாம நீங்க அவங்க கிட்ட ஒரு சாரி சொன்னீங்கன்னா நிச்சயமா அவங்க வந்து ரிலாக்ஸ் ஆயிடுவாங்க. உங்க மேல அவங்களுக்கு அந்த வெறுப்புணர்வு வராது. நீங்க அவங்க கிட்ட தனித்துவமா நிச்சயமா இருப்பீங்க. அடுத்து யூஸ் யுவர் டேலண்ட்ஸ், டூ சம்திங் குட் வித் வாட் யூ ஆர் குட் அட். நீங்க எதுல நீங்க தனித்துவமா இருக்கீங்க அப்படின்னு பாருங்க சார். உங்களோட ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு ஸ்பெஷலைசேஷன் கண்டிப்பா இருக்கும். இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட எல்லா மனிதர்களுக்கும் ஏதாவது ஒரு திறமை கண்டிப்பாக இருக்கும். அந்த திறமை என்ன என்பதை தேடி கண்டுபிடிக்கிறது தான் நம்ம லைஃப்ல டிராவல் ஆகுது. நம்ம அந்த திறமையை நிறைய பேர் கண்டுபிடிக்கிறதே இல்லை. முதல்ல நம்மளோட டேலண்ட் என்ன, எனக்கு எது பிடிக்கும், எனக்கு எது சரியா வரும், எது எனக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கு, எது என்னால நல்லா செய்ய முடியும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதுல நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம்னா நாம அதுல பெரிய ஆளா நிச்சயமா வரும். ஒருவேளை உங்களுக்கு டிராயிங் நல்லா வருது அப்படின்னா நம்ம ஜேசிஸ்கா இருக்கட்டும், இல்ல வேற ஆர்கனைசேஷனா இருக்கட்டும், உங்களோட பிசினஸ்க்கா இருக்கட்டும், நீங்க தாராளமா ஒரு போஸ்டர் ரெடி பண்ணி நீங்க கொடுக்கலாம். உங்களால் நல்லா எழுத வரும், நல்ல ரைட்டிங் வரும், இல்ல நல்ல ஒரு ஸ்டோரி எழுதுவேன், நல்ல ஒரு போயம் எழுதுவேன் அப்படின்னா நீங்க நம்ம ஜேசிஐ மேகசின்ஸ்க்கு, ஜேஏசி மேகசின்ஸ்க்கு, உங்களோட புல்லட்டின்க்கு அந்த மாதிரி நிறைய ஆர்டிகல்ஸ் எழுதி நீங்க உங்களோட டேலண்ட்டை நீங்க எக்ஸிபிட் பண்ணிக்கலாம். அடுத்து ரிமெம்பர் டு க்ரோ, ஆல்வேஸ் லேர்ன் ஃப்ரம் எவ்ரி எக்ஸ்பீரியன்ஸ். நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி நம்ம ஏதாவது ஒரு புது விஷயம் கத்துக்கும் போது அதுல நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது. நம்ம அது எதுக்கு பயன்படும்னா நம்மளோட வாழ்க்கையோட வளர்ச்சிக்கு பயன்படும். இப்ப நம்ம ஏதாவது ஒரு விஷயம் செய்யறோம், அதுல ஏதாவது சில நிறை குறைகள் இருக்கு அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப நம்பகத்தன்மையா ஒரு டியரஸ்ட் ஃப்ரெண்டு இல்ல ஃபேமிலியில ஹஸ்பண்டுக்கு ஒய்ஃபா இருக்கட்டும், ஒய்ஃபுக்கு ஹஸ்பண்டா இருக்கட்டும், அவங்க கிட்ட இது இப்படி பண்ணிருக்குமா, இது 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 உன்னோட ஃபீட்பேக் என்ன, நீ என்ன நினைக்கிற, நான் பண்ணது சரியா அப்படின்னா அவங்க உங்க மேல உண்மையான அக்கறை உள்ள அவங்க நிச்சயமா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஃபீட்பேக் கொடுப்பாங்க. அதை நம்ம பேஸ் பண்ணி நம்ம லைஃபை, நம்மளோட கேரியரை, இல்லை நம்ம பிசினஸையோ நம்மளோட ஆக்டிவிட்டிஸோ நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். நம்ம ஏதாவது உதாரணத்துக்கு ஏதாவது ஒரு இந்த விஷயத்திலே இந்த ட்ரைனிங்லேயே ஏதாவது நம்ம ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டோம் அப்படின்னா நிச்சயமா அடுத்த தடவை இந்த தப்பு நடக்காம அடுத்த தடவை நம்ம வந்து அதை சரி பண்ணிக்கலாம். லேர்ன் அண்ட் டூ பெட்டர் ஃபார் நெக்ஸ்ட் டைம். நம்ம கத்துக்கிட்டு அடுத்து செய்யற ஜேசியோட மிஷன் என்ன சொல்லுது, ப்ரொவைட் டெவலப்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தட் எம்பவர் யங் பீப்புள் டு கிரியேட் பாசிட்டிவ். ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து தான், உதாரணத்துக்கு ஒரு பிரசிடென்டா இருக்காருன்னா அவர் ஏற்கனவே பிரசிடென்டா இருந்தவர் கிடையாது. பிரசிடென்டா அவருக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து அவரை லேர்ன் பண்ண வச்சு மிஸ்டேக்ஸ்ல இருந்து அவரை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேதர் பண்ணி அவரை நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகுது. அதுதான் நம்ம ஜேசியோட மிஷனே ஆக்சுவலா. மேக் எ டிஃபரன்ஸ், டூ சம்திங் ஹெல்ப்ஃபுல் அண்ட் மீனிங்ஃபுல். இப்போ வந்து இது நம்ம வந்து மேக் எ டிஃபரன்ஸ், நம்ம தடம் பதிக்கிறதுக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியம் சார். நம்ம ஒரு இண்டிவிஜுவாலிட்டி நம்ம வந்து தனித்துவமா இருக்கணும் அப்படின்னா மற்றவங்களிருந்து நம்ம எப்படி வேறுபடுத்தி காட்டுறோம் அப்படின்றத பார்க்கணும். உதாரணத்துக்கு நம்ம சுத்தி இருக்கிற ஏரியாக்கள்ல இல்ல நம்ம இருக்கிற இடங்கள்ல நம்ம வந்து ஒரு கிளீனா வச்சுக்கிட்டோம் அப்படின்னா மற்றவங்களை விட நம்ம கண்டிப்பா வித்தியாசப்படுத்தி காட்டும். உதாரணத்துக்கு நாங்க வந்து எங்க வீடு இருக்கிற ஏரியால பாத்தீங்கன்னா வந்து ரோடு சரியா இருக்காது. அந்த ரோடு போடுறதுக்கு உண்டான தேவையான திங்ஸ் எல்லாம் நாங்க வந்து மண்ணு கொட்டுறது, அந்த கப்பி இதெல்லாம் உடைச்சு அந்த ரோட்ல போடும்போது, அதே மாதிரி ஸ்ட்ரீட் லைட் எல்லாம் போடும்போது எல்லாரும் எங்களை வித்தியாசமா பார்த்தாங்க. அதே நேரத்துல எங்க மேல மதிப்பு மரியாதை
வந்தது ஒவ்வொரு தடவையும் அவங்க எங்களை பார்க்கும்போது விஷ் பண்றாங்க. ஏன் அப்படின்னா நாங்க மத்தவங்கல இருந்து கொஞ்சம் வித்தியாசமா இருக்கிறோம். அடுத்தவங்களுக்கு சுயநலமா இல்லாம அடுத்தவங்களுக்கு ஒரு உதவுற வகையில நாங்க இந்த ஊருக்கு வரும்போது ஸ்ட்ரீட் லைட்ஸே கிடையாது. இப்ப இந்த ஜேசி ஆர்கனைசேஷன் வந்ததுக்கு அப்புறம் எழிலரசன் சார் இவிபியா இருக்கும்போது அவரை கூட்டிட்டு வந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணி இந்த ஸ்ட்ரீட் லைட் ஃபுல்லா நாங்க போட்டோம். அப்போ மத்தவங்கல இருந்து நாம எப்படி வித்தியாசப்பட்டு இருக்கிறோம் அப்படின்றத பண்ணும்போது தான் நம்ம இந்த இடத்துல நம்ம ஒரு தடத்தை பதிக்க முடியும். அதே மாதிரி நீங்க டொனேட் யுவர் ஓல்டு கிளாத்ஸ் ஆர் டாய்ஸ் டு சம்மன் இன் நீட். நீங்க வந்து நீங்க வந்து ராணிப்பேட்டையில நம்ம அந்த திருவள்ளம்ல ஒரு டீ கடை இருக்கு சார். 4 PM டீ ஷாப்னு ஒண்ணு இருக்கு. அதுல ஒருத்தர் ரிட்டையர்டு ஆர்மி பர்சன், அவர் தான் டீ கடை வச்சு நடத்துறாரு. அவரோட இதுல வந்து விவசாயிகளுக்கு டீ பிஸ்கட் இலவசம். அதே மாதிரி வந்து வயதானவங்களுக்கு டீ பிஸ்கட் இலவசம். அந்த மாதிரி ஒரு போலீஸ்காரங்களுக்கு ஆர்மி மேன்களுக்கு அப்படிலாம் போட்டு வச்சிருக்காரு. அவரு வந்து ஒரு என்கிட்ட ஒரு ஐடியா கேட்டார். நான் அவங்க கடையில டீ சாப்பிட்டு இருக்கும்போது என்கிட்ட ஒரு ஐடியா கேட்டார். சார் இந்த மாதிரி வந்து பழைய கிளாத்ஸ் எல்லாம் வாங்கி கொடுக்கலான்னு இருக்கேன். என்ன எப்படி பண்ணலாம் சார் என்னன்னு சொல்லும்போது, நான் ஜேசி வெல்லூர் டைனமிக் வந்து ஜேசி சரவணன் ஸ்டுடியோ சரவணன் சார் வந்து ஒரு ஒரு விஷயம் இந்த மாதிரி தான் பண்ணாரு. ஒரு ஒரு ரேக் மாதிரி ரெடி பண்ணி அங்க வந்து துணிகள் அந்த மாதிரி வைக்கும்போது தேவைப்படுறவங்க துணி எடுத்துப்பாங்க. அதே மாதிரி துணி தேவைப்படாதவங்க இல்ல துணி அதிகமா இருக்கவங்க நம்ம டொனேட் பண்றவங்க என்ன பண்ணுவாங்க, அங்க துணி எடுத்துன்னு வந்து வைப்பாங்க. அது வந்து தேவைப்படுறவங்க எடுத்துப்பாங்க, தேவைக்கு மீறி இருக்கவங்க கொடுப்பாங்க. அப்போ வந்து ஒரு நல்ல எக்ஸ்சேஞ்ச் வந்து கொடுக்க தான் கடவுள் நமக்கு திருப்பி கொடுப்பாரு. அந்த மாதிரி ஒரு விஷயத்த அவர் சொன்ன உடனே அதை உடனே அவர் இம்ப்ளிமெண்ட் பண்ணாரு. சார் நான் நேர்ல எடுத்துன்னு போய் எல்லாருக்கும் துணி கொடுத்துட்டு வரணும் அப்படின்னா, சார் நீங்க அந்த மாதிரி பண்ணாதீங்க. நேர்ல எடுத்துன்னு போய் கொடுக்கறத விட நீங்க வந்து ஒரு அன்பு சோலைன்னு ஒரு இதை வச்சு ஒரு பீரோ மாதிரி வச்சிருங்க. அதுல நீங்க ஒரு வேர்ட்ஸ் போட்டு வச்சிருங்க. இந்த மாதிரி இயலாதவர்களுக்கு உங்களால இயன்றதை கொடுங்க அப்படின்னு சொல்லி போட்டு வச்சுட்டீங்கன்னா அது வந்து எடுத்துட்டு வந்து வைப்பாங்க. தேவைப்படுறவங்களும் அதுல இருந்து எடுத்துப்பாங்கன்னா, நீங்க இப்ப கூட பாத்தீங்கன்னா தெரியும். அந்த திருவள்ளம் கூட்டோடுக்கு முன்னாடி 4 PMன்னு ஒரு டீ ஷாப் இருக்கு. அங்க நீங்க போனீங்கன்னா இந்த விஷயம் நடந்திருக்கும், நீங்க பார்க்கலாம். அதுதான் மத்தவங்களுக்கும் மத்த டீ கடை வச்சு நடத்துறாங்க. 10 ரூபா டீ கடை வச்சு நடத்துறவங்க இப்படி சிந்திப்பாங்களே. இப்ப நான் இந்த ட்ரைனிங்ல அவரை பத்தி சொல்றேன்னா, அவரு மத்தவங்கல இருந்து வித்தியாசமா இருக்காரு. மத்தவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்காரு. அதனால நம்ம வந்து இந்த நேரத்துல அவரை நினைவு கூற வேண்டியதா இருக்கு. ஆல்வேஸ் டூ யுவர் பெஸ்ட்ங்க சார். கிவ் யுவர் ஃபுல் எஃபோர்ட் இன் ஆல் டாஸ்க். உதாரணத்துக்கு நம்ம ஒரு ஆக்டிவிட்டி பண்றோம் அப்படின்னா, சின்ன ஆக்டிவிட்டியா இருந்தாலும் அதை நீட்டா சீரியஸா நம்ம எடுத்துக்கிட்டு ஒரு கிளீனா பண்ணும்போது இவங்க கிட்ட ஒரு சின்ன வேலையை கொடுத்தாலும் சிறப்பா செய்வாங்க அப்படின்ற ஒரு தடத்தை நம்ம பதிச்சிட்டோம்னா நம்மளோட வெற்றி தானா தேடி வரும். ஆட்டோமேட்டிக்கா நம்ம வந்து தடம் படித்த மனிதர்கள்ல நாமளும் ஒருத்தரா மாறிடும். உதாரணத்துக்கு நம்ம ஒரு கேம் வந்து தோக்குற நிலைமையே வந்தாலும் கடைசி வரையும் நம்மளோட முயற்சியை கைவிடாம போராடி நிச்சயமா அந்த கேமே தோத்தாலும் இவங்களோட முயற்சியை பாராட்டியே ஆகணும் அப்படின்ற அளவுக்கு நம்ம வந்து நம்ம பெஸ்டா அதுல நம்ம பர்ஃபார்ம் பண்ணணுங்க சார். அடுத்து ரீச் அவுட் டு ஹெல்ப். இப்ப நான் வந்து 4 PM ஷாப் வந்து நான் உங்களுக்கு வந்து சொன்னேன். பி கைண்ட் அண்ட் ஆஃபர் ஹெல்ப் வித்வுட் பீயிங் அஸ். அவங்க கேட்காமையே அவர் என்ன சொல்றாருன்னா, அவங்க கேட்காமையே அவங்களுக்கு உதவி பண்ணணும்னு நினைக்கிறேன். அவர் வந்து விவசாயிகளுக்கெல்லாம் வந்து டீ இலவசமா கொடுங்கன்னு எந்த விவசாயியும் அவர்கிட்ட கேட்கல. ராணுவ வீரர்கள்லாம் வந்து எந்த விவசாயியும் எந்த டீ கொடுங்கன்னு எந்த ராணுவ வீரரும் கேட்கல. எந்த காவல்துறை அதிகாரியும் கேட்கல. எந்த மருத்துவரும் டாக்டருக்கும் இலவசங்க. டாக்டரும் அந்த நர்ஸ் அந்த வேலையில இருக்கவங்களும் கேட்கல. ஆனா கேட்காமயே அவங்களுக்கு செய்யறாங்க. ஏன்னா அவங்க சோசியல் சர்வீஸ் பண்றாங்க. அவங்க வந்து ஒரு கைண்ட் ஹார்ட்டடா வந்து இந்த சொசைட்டிக்கு சர்வ் பண்றாங்க. அந்த சர்வ் பண்றவங்கள நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்ற காரணத்துக்காக அவங்க அந்த ஹெல்ப்பை வந்து பண்றாங்க. அப்போ நம்ம வந்து ஒரு உதாரணத்துக்கு நம்ம வந்து நம்ம கூட இருக்கிறாரு, நம்ம ஜேசில இருக்காரு, அவருக்கு ஏதாவது ஒரு டவுட் இருக்கு அப்படின்னா அவரை புரிஞ்சுக்கிற அளவுக்கு நம்ம என்ன பண்ணணும், கரெக்டா அவருக்கு எடுத்து சொல்லணும். பெரியவங்க யாராவது இருக்காங்க. இப்ப நம்ம எங்க வீட்டுல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நாங்க ஏதாவது திங்ஸ் எடுத்துட்டு போனோம்னா பசங்க வாங்குறது இல்லை. இந்த காலத்து பசங்க வாங்குறது இல்லை. அப்படி இல்லாம அவங்க கேட்காமையே நம்ம ஹெல்ப் பண்ணணும். நான் கொஞ்சம் எடுத்துக்கிறேன், நான் கொஞ்சம் கேரி பண்ணிக்கிறேன், கொடுங்க அப்படின்னு அந்த ஹெல்ப் வரும்போது அந்த கைண்ட் ஹார்ட் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா நம்ம வந்து அவங்க மேல ரெஸ்பெக்ட் வரும். நம்ம அந்த தடத்தை அவங்களால நிச்சயமா இந்த சொசைட்டில பதிக்க முடியும். அடுத்து கீப் பிலீவிங் சார். லாஸ்ட் ட்ரஸ்ட் இன் யுவர் செல்ஃப் அண்ட் யுவர் எபிலிட்டிஸ். உங்களை பத்தியும் உங்களோட திறமைகளையும் நிச்சயமா முதல்ல யார் மதிக்கணும் அப்படின்னா நாம தான் ரெஸ்பெக்ட் பண்ணணும். நாமளே நம்மளை நம்பாம தன்னம்பிக்கை இல்லாம
அடுத்தவர்கள் எத்தனை நம்பிக்கை நம்ம மேல வச்சாலும் நிச்சயமா நம்மளால எதையும் சாதிக்க முடியாது. மத்தவங்களுக்கு நம்மளோட ட்ரீம் மேலயோ நம்மளோட விஷயங்கள் மேலயோ அவங்களுக்கு நிறைய டவுட் இருக்கலாம். நீங்க வந்து எப்படி இதை செய்ய முடியும், உங்களால எப்படி செய்ய முடியும், உங்களால செய்ய முடியாது அப்படின்னு அவங்க வந்து சொல்லிட்டே இருக்கலாம். ஆனா நம்ம அந்த டவுட் எல்லாம் தள்ளி வச்சுட்டு நம்மளோட ட்ரீமை நோக்கி நம்ம ஒர்க் பண்ண ஆரம்பிச்சோம்னா நம்ம ஆட்டோமேட்டிக்கா நம்ம வந்து நிச்சயமா நம்மளால ஒரு நல்ல தடத்தை நம்மளால பதிக்க முடியும். அதே நேரத்துல நமக்கு வந்து கான்பிடென்ட் ரொம்ப முக்கியம் சார். நம்ம அந்த பிலீவ் பண்றோம் அப்படின்னா அந்த நம்பிக்கை நமக்கு எந்த நேரத்துல எல்லா ஆயுதங்களையும் நீங்க போர்ல கூட இழந்துடலாம். ஆனா தன்னம்பிக்கை அப்படின்ற ஒரு ஆயுதத்தை நீங்க இழந்துட்டீங்க அப்படின்னா நீங்க உங்களுக்கு எத்தனை ஆயுதம் இருந்தாலும் நீங்க உங்களால் நிச்சயமா ஜெயிக்க முடியாது. ஆயுதங்கள் அப்படின்றது உங்களுக்கு ஒரு சப்போர்ட் தான். ஆனா தன்னம்பிக்கை அப்படின்ற அந்த சப்போர்ட் உங்களுக்கு இல்லை, அப்படி அந்த ஆயுதம் உங்களுக்கு இல்லைன்னா நிச்சயமா உங்களால அந்த போர்ல உங்களால நிச்சயமா ஜெயிக்கவே முடியாது. அதே மாதிரி நம்மளால தடமும் பதிக்க முடியாது. சார் ஃபைனலா வந்து நம்ம ட்ரைனிங்ல நான் வந்து சில புக்ஸை வந்து ரெஃபர் பண்ணுவேன். இந்த மேக் யுவர் மார்க்ல வந்து நம்ம நிறைய விஷயங்களை பார்த்தோம். நம்ம வந்து ஒரு தனித்துவமான விஷயங்களை நம்ம எப்படி செஞ்சு நம்ம எப்படி நம்ம வாழ்க்கையிலையும் நம்மளோட ஃபேமிலிலையும் நம்மளோட கேரியர்லையும் நம்மளோட ப்ரொஃபஷன்லையும் நம்ம எப்படி தடம் பதிக்கிறது அப்படின்ற சிம்பிள் அந்த அக்ரோனிம்ல நம்ம பார்த்தோம். இந்த லைஃப் பத்தின ஒரு பர்சனல் growth பத்தின விஷயங்கள் வந்து இந்த சில புக்ஸுங்கள் நம்ம வந்து உங்களுக்கு ரெஃபர் பண்றோம். இந்த 7 Habits of Highly Effective People ஸ்டீஃபன் ஆர் கோவேயோட புக்ஸ் இருக்கு. இது வந்து அமேசான் இதுல எல்லாமே ஆன்லைன்ல கிடைக்குது. அதே மாதிரி அட்டாமிக் ஹேபிட்ஸ் பை ஜேம்ஸ் கிளியர் அப்படின்றது அந்த புக். அதுல என்னன்னா டெய்லி ஹேபிட்ஸை எப்படி வந்து ஒரு பிக் சேஞ்சஸ் வந்து லைஃப்ல கொடுக்குது அப்படின்னு ரொம்ப வெரி ப்ராக்டிக்கல் அண்ட் ஈஸி ஃபாலோ அப்ல இது அந்த அட்டாமிக் ஹேபிட்ஸ்ன்ற புக்ல தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல ஜேம்ஸ் கிளியர் கிடைக்குது. அடுத்து யூ கேன் வின் பை ஷிவ்கேரா. நிறைய ஸ்டோரிஸ், ப்ராக்டிக்கல் டிப்ஸ், ஸ்டெப் பை ஸ்டெப் அப்ரோச் டு சக்சஸ் அண்ட் செல்ஃப் பிலீஃப். நம்ம லாஸ்டா பார்த்தோம் இல்லைங்களா, செல்ஃப் பிலீஃப், கீப் பிலீவிங் இல்லையா, நம்மளோட அந்த செல்ஃப் பிலீஃப் வந்து நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா எப்படி வந்து அப்ரோச் பண்ணி எப்படி அதை சக்சஸ்ஃபுல்லா நம்ம லைஃப்ல கொண்டு வந்து நாம எப்படி வந்து லைஃப்ல தடம் பதிக்கிறது அப்படின்ற இந்த சில புக்ஸுங்களை நம்ம வந்து படிக்கும்போது நிறைய சேஞ்சஸ் வந்து நமக்கு வந்து கிடைக்கும் சார். தேங்க்யூ. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப ஒரு சிறப்பான டாபிக், சிறப்பான விஷயங்கள் நிறைய சொல்லியிருக்கீங்க. தடம் பார்த்து நடப்பவன் மனிதன், தடம் பதித்து நடப்பவன் மாமனிதன். சூப்பர் சார், எக்ஸலண்டான அந்த வரிகள். நெக்ஸ்ட் பார்ட் ஆஃப் அஜெண்டா டிஸ்கஷன் வித் ஃபேக்கல்டி அண்ட் பார்ட்டிசிபென்ட்ஸ். ஸோ டிஸ்கஷன் என்னன்னா நீங்க சார் கிட்ட வந்து நீங்க கேட்கலாம். எனி கொஸ்டின்ஸ் before the feedback session? Sir, Prabhu sir. Yes sir. Yes sir. Yes sir. Prabhu, discussion illa, just ஒரு feedback தான். ரொம்ப நல்லா அருமையா இருந்துச்சு பிரபு. அந்த பிபிடி ரொம்ப அழகா இருந்தது. பிபிடி டிசைன் வந்து அவ்வளவு ரொம்ப அழகா பண்ணிருக்கீங்க பிரபு. ரொம்ப டீடைல் இன்ஃபர்மேஷன். செகண்ட் டைம் எடுக்கும்போது எப்படி எடுக்க போறீங்க, ஏன்னா செகண்ட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டி இது பண்ணும்போது அப்படின்னு நினைச்சேன். இது வந்து ப்ரிப்பேர் பண்ணிருக்கீங்கிறது நல்லா தெரியுது. புட் a lot of time and prepare. அதான் சார், அந்த மேக் யுவர் மார்க்னா அந்த ஒரு சிம்பிள் சின்ன விஷயமா இருந்தாலும் அதை வந்து ஒரு சீரியஸா மெனக்கெட்டு செய்யும் போது தான் நம்மளோட தடத்தை பதிக்க முடியும்ல சார். நீங்க எஃபர்ட் கண்டிப்பா தரணும். ஆமா, கரெக்ட். அது சின்ன விஷயத்த நீங்க இவ்வளவு அழகா பிபிடில இருந்து இந்த டெலிவரி கண்டென்ட்லாம் ரொம்ப அருமையா இருந்துச்சு. வாழ்த்துக்கள் பரவ சிறப்பா பண்ணுங்க. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. எஸ் திரு சார். சார் குட் ஈவினிங் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். சார் ஒரு மேக் யுவர் மார்க் அப்படின்ற செஷன்ல மேட் யுவர் மார்க் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். சிம்பிளா சொல்லனா அது யூ மேட் யுவர் மார்க் சார். ரியலி கிரேட் செஷன். ஓகே. எஸ் சார், தேங்க்யூ சார். பிரபு சார் ரொம்ப டாபிக் யூனிக்கா இருந்தது சார், நல்லா இருந்தது. அந்த அக்ரோனியம் வந்து ரொம்ப எக்ஸலண்டா இருந்தது. M for move forward, so A for aim high, A for keep trying, E for encourage others, and Y for yes to new things, and O for own your actions, U for use your talents, R for remember to grow. Next M for make
a difference, A for always do your best, R for reach out to help, K for keep believing. Excellent சார். ஸோ இந்த ஒவ்வொரு விஷயத்த நம்ம தினமும் வந்து நம்ம பார்த்துட்டே வந்தோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம அடுத்தவங்களோட ஒரு ஸ்டெப் வந்து தனியா தெரியும் சார். சூப்பர் சார். இந்த உண்மையிலே இந்த ட்ரைனிங் வந்து இன்னைக்கு +2 எல்லாமே ரிசல்ட் இன்னைக்கு. ஸோ அவங்க எல்லாம் வந்து எல்லாமே இந்த மேக் யுவர் அந்த மார்க்கை வந்து கண்டிப்பா போட்டாங்க போச்சு. சார் சொன்ன மாதிரியே சூப்பரா இருக்கு சார். நான் ஒரு பெஞ்ச் மார்க் வந்து கிரியேட் பண்ணிருக்கீங்க நீங்க. நல்லா இருந்தது சார். சூப்பர் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. நெக்ஸ்ட் பார்ட் ஆஃப் க்ளோசிங் ரிமார்க்ஸ் பை ஃபேக்கல்டி. சார் உங்களுடைய ரிமார்க்ஸ் மட்டும் நீங்க சொல்லுங்க. தேங்க்யூ. தேங்க்யூ சார். இது செந்தில் முருகன் சார் வந்து நாங்க கோயம்புத்தூர் போயிருந்தோம். இந்த பரம்பரை ஈவெண்ட்டுக்காக போயிருந்தோம். அப்ப அவங்க வீட்டுக்கு போயிருந்தோம். ரொம்ப அன்பா வந்து சகோதரி இவங்க சார்லாம் ரொம்ப கவனிச்சாங்க. அவர் அப்ப சொல்லும்போது, பிரபு இந்த வீக் ஒரு டாபிக் இருக்கு, ஏதாவது பண்றீங்களா அப்படின்னு கேட்கும்போது, இந்த மாதிரி அவர் தான் மேக் யுவர் மார்க் அப்படின்ற டாபிக் கொடுத்தாரு. எனக்கு வந்து நான் புதுசா அதாவது நான் கேட்டேன் சார், நான் பழைய டாபிக் இந்த டாபிக் பண்ணியிருக்கேன் சார், இந்த டாபிக் லைன்ஸ்ல பண்ணியிருக்கேன், இந்த டாபிக் வந்து இதுல பண்ணியிருக்கேன் சார், அது பண்ணிட்டோமா அப்படின் போது, இல்ல இந்த டாபிக் அப்ப வந்து புதுசா இப்ப நம்ம இந்த மேக் யுவர் மார்க் டாபிக்லயே நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, புதுசா ஏதாவது ஒரு விஷயங்களை நம்ம வந்து லேர்ன் பண்ணிக்கும் போது தான் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். இந்த மேக் யுவர் மார்க்குக்கு நான் வந்து நான் அப்ப இருந்தே திங்க் பண்ணிட்டு இருக்கேன், இதை எப்படி பண்ணலாம். வந்து இதுக்கு முன்னாடி வந்து வேற விதமா வந்து நம்ம வந்து மோட்டிவேஷன் மாதிரி கொடுக்கலாமா அப்படின்னு பார்க்கும்போது, மேக் யுவர் மார்க் அப்படின்றது அருமையான ஒரு 4 லெட்டர் வேர்டா இருக்கு. அதனால இதை ஒரு அக்ரோனிமா போட்டு நம்ம வந்து அதுல இருந்து வேர்ட்ஸ் எடுத்து நம்ம அழகா கொடுப்போம். அப்பதான் நமக்கு வந்து இப்ப வந்து செல்வ சார் வந்து அப்படியே மெமரி பண்ணி சொல்லிட்டே வந்தார். அப்போ மைண்ட்ல வந்து தடத்தை பதிக்கிறதுக்கு ஒரு அருமையான ஒரு டாபிக் வந்து செந்தில் சார் கொடுத்தாங்க. ராணிப்பேட்டை பவர் டீமுக்கு வந்து ஒரு நல்ல விஷயங்கள் வந்து தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்காங்க. இப்ப எத்தனை பேர் வந்து இதுல பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது முக்கியம் இல்லை, எத்தனை பேர் மனசுல நம்ம வந்து இருக்கிறோம், எத்தனை பேர் இதை உள்வாங்கிட்டு வந்து அவங்க லைஃப்ல அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க அப்படின்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். செந்தில் முருகன் சார் வந்து அந்த 2021 ஒரு ஓடிபியில வந்து இண்டிவிஜுவல் டு ஆர்கனைசேஷன் அப்படின்னு ஒரு டாபிக்ல இந்த மாதிரி ஒரு ஓடிபில நான் எங்கேயோ டிராவல் பண்ணிட்டு எங்கேயோ ஒரு இடத்துல உட்காந்துட்டு அதை கேட்டுட்டு இருக்கேன். நீங்க இண்டிவிஜுவல் பிசினஸ் பண்றத உங்களோட பிசினஸ் ஆர்கனைசேஷனா மாத்துங்க அப்படின்னு. அப்ப எனக்கு அந்த ஒரு வார்த்தை வந்து ஒரு ஸ்பார்க்கை கொடுத்தது. அப்போ வந்து என்னோட பிரான்சைசி அப்பதான் கொடுக்கவே ஆரம்பிச்சேன். நம்ம வந்து இண்டிவிஜுவலா வந்து சக்சஸ் பண்றதை விட நம்மளோட சேர்ந்து ஒரு 20-25 பேர் உழைக்கும் போது நம்மளோட பிசினஸ் எப்படி க்ரோ ஆகும் அப்படின்றத அப்பதான் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணிட்டு இன்னைக்கு வந்து அந்த சக்சஸை நான் வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன். நான் அன்னைக்கு 2021 முன்னாடி வரைக்கும் நான் ஒரு இண்டிவிஜுவல் பிசினஸ் மேனா இருந்தேன். ஆனா இப்போ வந்து எங்ககிட்ட ஒரு 25-30 பிரான்சைஸ் ஹோல்டர்ஸ் இருக்காங்க. அவங்க எனக்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. என்னோட மேன் ஹவர்ஸ் அவங்க வந்து ஆடட் வேல்யூ பண்ணிட்டே இருக்காங்க. நான் ஒர்க் பண்ணாலும் பண்ணலினாலும் எனக்கு ஒரு வந்து இன்கம் வந்து எங்கேயோ ஒரு இடத்துல என்கொயரி, எங்கேயோ ஒரு இடத்துல வந்து அட்மிஷன்ஸ், எங்கேயோ ஒரு இடத்துல இன்கம் ஜென்ரேட் ஆயிட்டு இருக்கு. அப்போ இந்த மாதிரி ஒரு ட்ரைனிங்ஸ் வந்து யாராவது ஒருத்தரோட வாழ்க்கையில ஒரே ஒரு சின்ன ஒரு விளக்கை ஏற்றி வச்சாலும் அது வந்து நம்ம வந்து ரொம்ப சந்தோஷத்தான் கொடுப்போம். அந்த வகையில ராணிப்பேட் பவர் சிட்டிஸ் டீம் வந்து ஒரு நோபல் காசு ஒரு நல்ல விஷயத்த செஞ்சுட்டு இருக்காங்க. எங்கேயாவது ஒரு இடத்துல யாருக்காவது ஒரு ஸ்பாட் நிச்சயமா கிடைக்கும். அவங்க அந்த இடத்துல இருந்து அவங்க தடம் பதிப்பாங்கன்னு என்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எக்ஸலன்ட் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். ஒண்டர்ஃபுல் வேர்ட்ஸ். தேங்க்யூ. ஸோ இன்னைக்கு இந்த மேக் யுவர் மார்க் அப்படின்றது நம்ம ஒரு 10 பேர் கேட்டாலும், ஸோ இன்னைக்கு இந்த +2 முடிச்சு நிறைய பேர் ரிசல்ட் வந்திருக்கு இன்னைக்கு. ஸோ அவங்க எல்லாமே வந்து இந்த யூடியூப்ல நாம நாளைக்கு பப்ளிஷ் பண்ணோம். ஸோ அப்போ யூடியூப்ல போடும்போது கண்டிப்பா வந்து நிறைய பேர் வந்து பார்க்க சான்சஸ் இருக்கு. இன்னைக்கு மிஸ் பண்ணவங்க எல்லாமே நாளைக்கு கண்டிப்பா வந்து எல்லாரும் பார்ப்பாங்க. உங்களுடைய அந்த மேக் யுவர் மார்க் கண்டிப்பா வந்து ஒரு பெஞ்ச் மார்க் வந்து கிரியேட் பண்ணும் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ வெரி மச். நெக்ஸ்ட் பார்ட் ஆஃப் அஜெண்டா வோட் ஆஃப் தேங்க்ஸ். ஜேசி ராணிப்பேட் பவர் சிட்டி தினந்தோறும் வழங்கிக் கொண்டிருக்கும் லிவிங் எத்திக்ஸ் ட்ரைனிங் ப்ரோக்ராமுக்கு இன்று மேக் யுவர் மார்க் என்னும் தலைமையில் மிக சிறந்த முறையில் பயிற்சி கொடுத்த இன்றைய பயிற்றுனர் ஜேசி செனட்டர் டி பிரபு அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்நிகழ்வில் கலந்து கொண்ட அத்தனை நல்வர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள். தேங்க்யூ. டுமாரோஸ் ப்ரோக்ராம். டுமாரோ ஒரு ஸ்பெஷல் டாபிக்ல ஜேசி செனட்டர் பிபிஆர்கே வரப்பிரசாத் சார் வந்து ஒரு ட்ரைனிங் எடுக்கிறாரு. ஸோ நாளைக்கு 8:15 எல்லாம் ஜாயின் ஆயிடுங்க. ஸோ கண்டிப்பா உங்களுக்கு வந்து இன்னொரு டாபிக் வெயிட் பண்ணிட்டு இருக்கு. மிஸ் பண்ணிடாதீங்க. தேங்க்யூ. ஜேசி இந்தியா ஜோன் ராணிப்பேட் பவர் சிட்டி ஆன்லைன் ட்ரைனிங் ப்ரோக்ராம் லிவிங் எத்திக்ஸ் ஆன் 8 May 2025 at Zoom platform is hereby adjourned. Thank you, sir. Thank you, sir.